ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல வடகரி, இட்லி, தோசை, பூரி, சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை பருப்பு, கூடவே காரத்துக்கு 1 அல்லது 2 மிளகாய் வத்தல் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல மிளகாய் வத்தல் கூடவே நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா குறகுறப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா உதிரி உதிரியா ஊத்து பக்கோடாக்கு எப்படி பொரிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடையா தட்டி அதுக்கப்புறமா ஊத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ஊத்து பொரிச்சு எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குழம்பு வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, எடுத்துடலாம். வடைக்கு பொரிக்கிற மாதிரி நல்லா செவக்க செவக்க பொரிக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல முருகலா வந்தா போதும், எடுத்துடலாம். பேன் சூடானதும் வடை பொரிச்ச எண்ணெயிலிருந்து 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 இருந்து 4 பெரிய வெங்காயம், கப் அளவுல 2 கப் இருக்கு. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 அல்லது 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது. பச்சை மிளகாய் நல்ல பிளேவர் கொடுக்கும், கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பொடி பொடியா நறுக்குனது. நல்ல குலைவா பழுக்காத தக்காளியா இருந்தா சீக்கிரம் வேகாது, அதனால இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. குறைவான தீயில இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இனி இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சாதாரண மிளகாய் தூளா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. வடை சேர்க்கும் போது தண்ணி நிறைய இழுத்து வரும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த வடையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2-3 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே இருக்கட்டும். வடையெல்லாம் நல்லா சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் துருவன தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நிக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அப்படி கெட்டிப்பட்டதுன்னா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் மல்லியிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடியாகி வரும்போதே கம கமன் வீடே வாசனையா இருக்கு. இட்லி, தோசை, பூரி, சாதத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.